இது என்னோடய பர்சனல் லைஃப்புங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு. இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால். இப்போது எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவங்கள பற்றி தெரியுமோ, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. அவர் எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் இந்த அஜித் மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார். அப்பேற்பட்ட மனிதரே அவர் தாயோடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா, நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் நேரில் வர முடியல, ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. எங்கள் வீட்டில் ஆமாம், நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார். நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். எந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கிராமம். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை.